ராஜேஸ்வரி பிரியா. என்னன்னா உண்மையாகவே திமுகவுக்கு அதிக அளவு கிளைம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கா பேரறிஞர் அண்ணாவை, இல்ல அதிமுக இவங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு தான் அதிக கிளைம் இருக்கா? ஏன்னா பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய ஆட்சியும் பார்த்திருப்பாங்க, அண்ணாவுடைய கொள்கையும் பார்த்திருப்பாங்க. ஏன்னா புதுசா இப்ப கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட பேரறிஞரை தான் முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படிப்பட்ட இப்ப வரைக்கும் பெரும் தலைவராக இருக்கக்கூடியவரை யாரு உரிமை கொண்டாடுவது சரியாக இருக்கும்? அதாவது சகோதரி தேர்தல் பத்தி பேசுறாங்க, நீங்க கேக்குற கேள்வியே வேறு. கட்சியாக திமுக கொள்கை ரீதியாக தான் நான் கேள்வி கொள்கை ரீதியாக கேட்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அறிஞர் அண்ணா அவர்களோட முக்கியமான ஒன்றே அந்த கட்சிக்குள்ள கூட ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா திமுக தேர்தலில் நிக்கணுமா வேண்டாமாங்கிறத கூட வாக்குப்பட்டி வச்சு அவர் அவர்கள்டேந்து தான் கருத்தை வாங்கினார். ஆனா இன்னைக்கு இன்றைய திமுகவோட நிலை என்ன ஆயிட்டு, மகனை உருவாக்கவும் பேரனை உருவாக்கவும் தான் இன்னைக்கு கட்சி. அவர் தம்பி வா தலைமை ஏற்கவா அப்படின்னு தம்பின்னு சொல்லி தன்னுடைய கட்சியில அனைவரையுமே தம்பியாக அழைத்து அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கு. சகோதரர் சொன்னது போல எல்லோரும், ஆமா நான் நெடுஞ்செழியன் அவர்களே, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அருமையான ஒரு அரசியலை எடுத்து சென்றவர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு திமுகவோட நிலை என்ன? ஒரு குடும்பத்திட்ட மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. உண்மையாகவே திமுக தொண்டர்கள், பழமையான தொண்டர்களுக்கு இன்றைய திமுக பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது. ஏன்னா அவர்கள் பெரியாரை பார்த்து வந்தவர்கள், அதன் வழி அதற்கடுத்து அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து அவர்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு பெரிய பங்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தான் இருக்கு. அப்ப இன்றைய திமுக அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துலயாவது சமூக நீதி குறித்து பேசுறாங்க, கேட்டா சமத்துவபுரம்ங்கறாங்க. இன்னைக்கு என்னன்னா மேடையில இருக்கிறவங்கள நீ எஸ்சி தானமா வெளிப்படையாக ஒரு பொது மேடையில பேச வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துல கூட நீ எஸ்சி தானமான்னு பேசுறது சமூக நீதியா? சமூக நீதியை நீங்க காப்பாத்துற கட்சியா? நீங்க உங்க கட்சிக்குள்ள எவ்வளவு பேதமை இருக்கு, பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை நீங்க எப்படி நடத்துறீங்கிறது வரைக்கும் எங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியும். நான் சபை நாகரிகம் இருந்து சொல்ல தயங்குறேன் நான். அப்ப இதே இங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அறிஞர் அண்ணா அவர்களை தன்னுடைய கட்சியிலேயே பெயராகவும் இருக்கு. அதே சமயம் அவர் அதாவது ஏழைகள் அரிசி கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் ஐயா சொன்னாங்க. அதை 2011 ஆட்சிக்கு வந்த முதல் நாளே வாக்குறுதியில கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 20 கிலோ அரிசி கொடுக்கணுங்கிறத புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதல் நாளே அந்த தீர்மானத்துல கையெழுத்து போடுறாங்க. விலையில்லா அரிசி தகுதியுடையவர்களுக்கு 1,83,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு விலையில்லா அரிசி அனைவருக்கும் அந்த அரிசி திட்டம் சென்று அடைஞ்சது. அப்ப அதோட நீட்சி, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நீட்சி அப்படிங்கிறது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களிடம் இருக்கு. ஏழைகளுக்கான கல்வி அப்படிங்கிற இடத்துல திரு எடப்பாடியார் அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டுல ரொம்பவே பெரும் பங்கு ஆட்டி இருக்கிறத நான் கண்கூட பாக்குறோம். எட்டாத கனியாக இருக்கிறவங்க இன்னைக்கு மருத்துவர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழ் கடவுள் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்து. அப்ப எல்லாமே சென்சிட்டிவ் தான். இன்னும் சொல்ல போனா கீழடி அகழ்வாராய்ச்சி. ஆமா, அகழ்வாராய்ச்சி. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலுமே உள்ளுக்குள்ள இறங்கி பார்த்தா முழுமையாக அறிஞர் அண்ணா அவர்களை சரிதான்றாரு. அறிஞர் அண்ணா அவர்களை இன்னைக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு அந்த கலெக்டரை மாட்டி எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? தமிழ்நாடு அரசு போலீஸ் மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க. நீதிமன்றம் சொல்றது செய்ய வேண்டியது. கடவுள் விஷயத்துல கூட மாட்டிக்கிட்டாது திமுக தான். ஏன்னா நீங்க நீதிமன்றத்தை எல்லாம் எதிர்த்து நீங்க அண்ணாவின் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே மழை இருக்கு, மும்மதமும் அங்க இருக்கு. மறுபடியும் நீங்க டீவியேட் பண்ணாதீங்க. இந்த டீவியேஷன்ல போக வேணாம். நான் மெயினா பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களை போன்றவரையும் ஈர்த்த தலைவர். அவரை பற்றி பேசுற ஒரு வாய்ப்புங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷமான வாய்ப்பா நான் பாக்குறேன். அப்ப அதன் அடிப்படையில நாங்களும் அவரை ஃபாலோ பண்றோம். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த எளிமையான குணத்துக்கு வருவோம். இன்னைக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிகவும் எளிமையான மனிதராக இருக்கிறார். நான் பல இடங்கள்ல பார்த்து வியந்துடுறேன். இந்த எளிமை, ஒரு முன்னாள் முதல்வர் இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நீங்க எளிய முறையில எல்லாராலையும் அணுகக்கூடிய முறை, ஈஸி அக்சஸபிள். ஆமா, இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்து வருது. ஓகே. இங்க திமுகவுல என்ன பண்றாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ இங்க அறிவாலயத்துக்கு வந்தா அவரை பார்க்க விடாம தடுத்து, நான் எஸ்சின்னு சொல்றதுனாலதான் என்ன பார்க்க, எஸ்சிங்கிறதுனால என்ன பார்க்க விடலையான்னு கேட்டு அவர் காடை எடுத்து கீழே எறிகிறாரு. அந்த வீடியோ காட்சிகளை வரைக்கும் பாக்குறோம். அப்ப இவர்கள் ஒரு ஆதிக்க மனோபாவத்தோடைய
அந்த முதலாளித்துவ பண்போடையே தான் இன்னைக்கு திமுக இயங்குகிறது. ஓகே. சாமானியர்கள்லாம் இங்க மதிக்கப்படல, உண்மையான தொண்டர்கள் மதிக்கப்படல. அதே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் போற இடத்துல எல்லாம் மக்களை நோக்கி காட்டுறாரு, நாளைக்கு நீங்களும் முதல்வராகலாம், அதற்கான வாய்ப்புடைய ஒரு இடம் அப்படின்னு அந்த கட்சியை குறித்து பேசும்போது சொல்றாருன்னா அந்த மூலம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அது பேரறிஞர் அண்ணா அவர்களிடமிருந்து தொடங்குது. அப்ப அந்த எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தாங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் நாங்க வச்சிருக்கோம்னு திமுக ஏன் கிளைம் பண்றாங்க? திட்டத்துக்கு பெயர் வச்சா மட்டும் பத்தாது. ஓகே. நீங்க எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு பெயர் வைத்தால் மட்டும் பத்தாது. அவர்களிடம் அந்த பண்புகள் இருக்கணும், அவர்கள் செயல்ல இருக்கணும், அவர்கள் பார்ஷியாலிட்டி இல்லாம அவங்க கட்சியில இருக்கா. ஒரு 10 பேருங்க, அந்த 10 குடும்பங்க, அந்த 10 குடும்பத்துக்காக ஒரு ஆட்சிங்க, அந்த 10 குடும்பம் நல்லா இருக்காங்க. இது திமுகல உள்ளவங்களே மனம் நொந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு திரு உதயநிதி அவர்கள் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக போகுது, அவர்களுக்கு தான் வாய்ப்பு. நாங்க காலம் காலமாக இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கோம், இன்னுயிரெல்லாம் நீத்திருக்காங்க எங்களோட மூதாதையர்கள், ஆனா எங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை அப்படிங்கிற இடத்தை நோக்கி இங்க போயிட்டு இருக்கு. இதே நீங்க அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருடைய தந்தையார் கட்சிக்காக பெரும்பாடு பட்டாங்க அதிமுகல அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டு கொடுத்து அங்கீகாரப்படுத்துறாங்க. தனித்துவமாக ஒவ்வொரு இருக்கிறவங்க கூட தலைமை பதவிக்கு வரலாங்கிறத லீட் கொடுக்கறாங்க. அது எக்ஸாம்பிளாவும் எல்லாத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு காமிக்கறாங்க. அதுதான் யதார்த்தமா அதுதான் அண்ணாவினுடைய கொள்கை. கண்டிப்பா புரியுது. ஏன் அப்படி இல்ல சுயமரியாதை குறித்து பேசுறாங்க. இல்ல சமூக நீதி, சுயமரியாதை இன்னைக்கு திமுகவுல எல்லாருக்கும் இருக்கா? அதை நோக்கி ஒரு கேள்வியும் இருக்கு. சுயமரியாதை இன்னைக்கு நின்னுட்டு கோவி செழியனர்கள் பேசுறாரு, இன்னைக்கு எல்லாரையுமே அண்ணா பெரியார் கலைஞர் எல்லாருமே ஒருத்தரா உதயநிதியா மாறிட்டாருன்னு பேசுறாரு. இதை பேசுவதற்கு உங்களுக்கு அந்த தனி மனித துதி பாடலையும் பேரறிஞர் ஒரு நாளும் அக்செப்ட் அந்த தனி மனிதரை துதிபாடி அவர்கள் இதனுடைய காக்கா பிடிக்கிற அரசியல் இருக்குல்ல, அது பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுக்கல. கண்டிப்பாக அதை முழுமையாக பண்ணி